என்ன தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெபம் வருகிறார் தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்கும்படிக்கு நீங்கள் இணைஞ்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த நிகழ்ச்சி கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லலாம். தீர்க்கதரிசன சத்தம் கர்த்தருடைய வார்த்தை. என்ன பாஸ்டர், நீங்கள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக பேசிக்கலாம் பாஸ்டர் அப்படி நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய நினைவுகள் இல்லை என்னுடைய நினைவுகள். நான் எப்போதுமே பேசும்போது இப்படி பேசணும், இப்படி தான் பேசணும், நீ நான் எழுதி கொண்டு வந்து பேசுவதும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுக்கிறேன், எழுதி கொண்டு வருகிறேன். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஆமேன். அல்லேலூயா. இயேசு வாழ்றார் ஜெப வீட்டில் வருகிற தத்துவம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வீட்டில் எப்போதும் ஜெபந்தாங்க நடக்கும். 24 மணி நேரம் ஜெபம். நான் போய் விழுந்தேன்னா ஜெபம். ஜெப வீட்டுக்குள்ளேயே நான் படுத்துருவேன். ஜெப வீட்டுக்குள்ளேயே என்னுடைய வாழ்க்கை மொத்தமும் ஜெப வீட்டுக்குள்ளே தான். உண்பது, புசிப்பது, உடுப்பது எல்லாமே ஜெப வீட்டுக்குள்ள. என்னுடைய வாழ்க்கையை ஜெபத்தோடும் விதத்தோடு இருக்கிறதுனால தான் மகிமையான இந்த ஊழியத்தை நான் தைரியமாக சொல்லுவேன். எங்கள் ஜெப வீட்டில் வருகிற சத்தம் என்று. அங்கே எப்போதுமே வியாதிஸ்தர்களும் பலவீனர்களும் போராட்டம் தான் அங்கே நடந்து கொண்டே இருக்கும். பரலோகராஜ்யம்னாலே அதுதான். அதனால் நான் உங்களுக்கு தொட்டுட்டு போனேன் அந்த நிகழ்ச்சியை. பரலோகராஜ்யம் என்பது வெறும் புசிப்பும் குடிப்பும் மட்டுமல்ல என்று கண்ட நாள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எப்போதும் உபத்திரமும் கண்ணீரும் வேதனை எப்போதும் பரலோகராஜ்யத்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இறுக்கமான வாசல் வழி உட்பிரவேசிங்கள். ஆனால் அது சந்தோஷமும் சமாதானம் தான். ஆமீன். இப்போ கொஞ்ச நேரம் அழுதா அப்புறமா சந்தோஷம். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதான் இயேசு உங்கள் துக்கம் இப்போ துக்கம்னா அப்புறம் சந்தோஷம், இப்போ கண்ணீர்னா அப்புறம் சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ நகை எல்லா நாளும் நகை போட்டுக்கிறீங்கன்னா நீங்கள் நாளையே நீங்கள் எல்லாரையும் பார்த்து நகைப்பீர்கள். இவ்விதமாக தான் எல்லா வருஷமும் நமக்கு ஆலோசனையாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். நான் நேற்று 2 வார்த்தையை குறித்து நம்ம பார்த்தோம். 2 வருஷத்தை என்ன பார்த்தோம்? ஆமீன். ஒரு மனுஷன் விழுந்து போக காரணம் என்ன? ஒன்று பெருமை, 2வது என்ன, எதால ஒரு மனுஷன் விழுந்து போகிறான் என்று வேத வசனம் சொன்னது ஜெபமின்மை. 3வது ஒரு மனுஷன் விழுந்து போக காரணம் ஆலோசனை, நல்ல ஆலோசனை இல்லை, நல்ல ஒரு நடத்துதல் இல்லை. அதனால தான் ஒரு மனுஷன் விழுந்து போகிறாங்க. ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து ஏதோ ஒரு நன்மைக்காக ஆலோசனை சொல்லக்கூடாது. முகத்தை பார்த்து ஆலோசனை சொல்லக்கூடாது. வஸ்திரத்தை பார்த்து ஆலோசனை சொல்லக்கூடாது. பணத்தை பார்த்து ஆலோசனை சொல்லக்கூடாது. அதிகாரத்தை பார்த்து ஆலோசனை சொல்லக்கூடாது. வசனத்தின்படி ஆலோசனை. அதான் நீதி. அதைன்னு சொல்லுவாங்க கருப்பு வெள்ளை. நான் வெள்ளை ஒளியை போட்டு அதுக்கு மேலே ஒரு கருப்பு கோட்டை அணிந்திருப்பேன் ஜோ வீட்டில். இதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, உங்கள் பாஸ்டரு பேயத்துக்கு மேலே முடிஞ்சிருக்காரு. கருப்பு பேயம். இருள் வருதுனாலே ரொம்ப சந்தோஷப்படுங்க, நீங்கள் ஒளியாக பிரகாசிக்க போகிறீங்க. கைகளை தட்டி இருளை கண்டு பயப்படக்கூடாது. இருள் தான் ஒளி. இருளில் வெளிச்சம் இயேசு. இயேசு வரக்குள்ள இன்றைக்கு இருள் ஒன்றை பற்றி கொள்வது இல்லை. அதான் பாடுற பக்தம் பாடுற, இருளில் வெளிச்சம் நீரே அப்படின்னு பாடுறான். ஏன் அவன் பாடுறான் பக்தன்? விசுவாசி இருள் வெளிச்சம். அப்போ நல்ல ஆலோசனை செய்ய கொடுக்க மாட்டேங்கிறோம். தீர்க்க தரிசனம் நல்ல ஒரு ஆலோசனை கொண்டு வரும். சொப்பன தரிசனம் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொண்டு வரும். ஆமீன். அல்லேலூயா. விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்
விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். அந்த வருஷத்தில் போகும்போது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் ஆமென் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை நிறைய இருக்கு, நல்ல ஆலோசனை. ஆலோசனை இல்லாத ஒரு ஊழியம் எலட்சியம் விழுந்து போகும். அதான் முதலே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஒரு மனுஷன் நல்ல ஆலோசனை வேணும். நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது. சபையிடத்தில் நான் கூட பயப்பட வேண்டியிருக்கு. என்ன சொல்லிக்கிறேன், நீங்கள் எல்லாம் உத்தம கூடியக்காரர், விசுவாசிகள், வேதத்தை நல்லா படித்தவங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க, எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. ஆமீன். எல்லாருமே கிறிஸ்துவனாலே எல்லாம் தெரியுன்றாங்க. அந்த வசனம் சொல்லுது, எல்லாம் தெரியுன்னு சொல்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கு. நீ விழுந்து போகிறதுக்கு முதல் காரணம் நான் சொல்லலை, இங்கே வசனம் சொல்லுது, மேன்மை பாராட்டுவது, பெருமை. விழுந்து போகிறதுக்கு காரணம் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டாலே அங்கே அடுத்த பேச்சுக்கே இடம் இல்லை. எல்லாம் தெரிஞ்சாச்சுன்னா அங்கே ஆலோசனை இடம் போகாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்போ இந்த தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லு, ஆலோசனை இல்லாத நிமித்தமாக, தீர்க்கதரிசனம் இல்லாத நிமித்தமாக, தரிசனம் இல்லாத நிமித்தமாக ஒரு மனுஷன் விழுந்து போகிறார். குறிப்பாக வேதத்தில் ஒரு மனுஷன் நம்ம எடுத்துக்கொள்ளும், யோசேப்பு. உங்களுக்கு தெரியும், நல்ல செய்தியில் நான் பேசியிருக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் செய்தி யோசேப்பு அவர்கிட்ட என்ன இல்லை, அவன் பயப்படவே இல்லை எதையும் கண்டு. ஆனால் அவனுக்கிட்ட இருந்தது ஆலோசனை, நல்ல ஆலோசனை. ஏன்னா அவனுக்கு தரிசனத்தை அவன் பெற்றிருந்தான், நல்ல ஆலோசனை அவன் பெற்றிருந்தான். ஆமீன். ஆலோசனை இல்லாத இடம் தீர்க்கதரிசனம் இல்லாத இடம், ஆக விடுதல் உண்டாகும். ஆமீன். அது அநேக தீர்க்கதரிசனம் உண்டிருந்ததுன்னா, அநேக நடத்தல் உண்டாயிருந்தா அங்கே என்ன சுகம் உண்டாகும் என்று இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது காரியம், நல்ல ஆலோசனைக்கு நாம் இடம் கொடுக்கணும்னு பைபிள் சொல்லு. யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அந்த நல்ல ஆலோசனை சிலப்போ வேதனையை கொண்டு வந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், அவருக்கு தரிசனம் கிடைச்சிருச்சு. அந்த தரிசனம் என்ன கிடைச்சிது? தரிசனத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அவனா அவங்களுடைய தகப்பனார் எல்லாரும் இவரை வணங்குறதா. உடனே அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நானும் என்னுடைய தகப்பனாரும் உன்னை வணங்கணுமா, நீ அவ்வளோ பெரிய ஆளடா, உன்னை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் கங்கணம் கட்டுனாங்க. கங்கணம் கட்டின உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு, ஆரம்பிச்சது என்னது, அவ்வளோதான் போராட்டம். ஆனால் இவன் பயப்படலை, உண்மையாக இருந்தான். அதான் அவர் சொன்னாரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஏன்னா அவன்கிட்ட தரிசனம் இருக்குது, நல்ல ஆலோசனை அவன்கிட்ட இருக்குது. எதுவும் என்ன செய்ய முடியாது. அவன் ஆண்டோட இருந்தான், அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் விழுந்து போகாத காரணம் அதான் முதல்ல சொல்லுமே, ஜெபம் இல்லாதனால விழுந்து போனாங்க. அந்த ஆலோசனை, நல்ல ஆலோசனை மட்டும் இல்லை, அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தனால தான், அவன் ஆண்டவருக்குள்ளே இருந்தனால தான் அவன் யோசேப்பு இணைஞ்சான். உண்மையுள்ளவனாக இருந்தபடினால தான் அவன் இணைஞ்சான். அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தகப்பனார் அவனை சொல்லி அனுப்புறது, போப்பா காட்டில் ஆடை மேய்க்க போன சகோதரங்களுக்கு இந்த ஆகாரத்தை கொண்டு கொடுத்து ஒரு அடையாளத்தையும் வாங்கி கொண்டு வா அப்படி என்று சொல்லி
அவர் கொடுத்துருந்தார். ஆனால் காட்டில் ஆடு மொழிக்கு போன தேடி போன தன் சகோதரனை அவன் செத்து போனதா அடையாளத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இவன் ஏமாற்றி விடுவான் என்று சொல்லிதான் இவரிடத்தில் அடையாளத்தை கொஞ்சி கேட்டு அனுப்பினார். அவங்க புருஷத்துக்கு கொடுத்து திருப்தியானதுக்கு அவங்களாம் அடையாளத்தை கொடுத்து அனுப்பணும். அதே போல் அன்றைக்கு எல்லாம் நல்ல ஆலோசனையாக நடத்துவாங்க. பிள்ளைகள் தப்பு பண்ணிடுவாங்க. இது ஆலோசனை நல்ல தகப்பேன். பிள்ளைகளை விசுவாசம் இல்லையா அப்படின்னு பிள்ளைகள் கேட்பாங்க. நீங்கள் என்ன இப்போ விசுவாசிக்கிறப்ப அதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? நல்ல ஆலோசனைகள் கிடைக்கணுமே. அவங்க அடையாளத்தை தட்டிட்டு கொண்டு வந்தாங்க. நான் அவங்கள பிள்ளை தம்பி அனுப்புனேனே, அவன் வந்தானே, நான் போய் கேட்பாரு, யோசேப்பை கேட்பாரு. அப்போ அதே நேரம் ஒருவேளை நான் பார்த்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு யோசிப்பு வழியில் கொண்டு போய் ஆகாரத்தை எல்லாம் இவரும் சாப்பிட்டுக்கிட்டு தூக்கி வீசிக்கிட்டு இவன் வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் அங்கேயே அடையாளம். இங்கே அந்த பகுதி, அந்த வேதத்தோட பகுதியெல்லாம் வாசித்து அது நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். நான் அங்கே இப்போ போக விரும்பல. ஆலோசனை குறித்து தான் ஆவியான தீர்க்கதரிசனமாய் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அப்போது போகிறான், அங்கே வாராங்க, சொப்பனக்காரன் வாரான், இவனை கொன்னா சொப்பனை நடக்குதான்னு பார்ப்போம். அதான் ஒரு கேள்வி. எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, சகோதரர் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவனை ஒரு குடிய உள்ளாடி தூக்கி போடுறாங்க. இவனை வருஷத்தை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இவனுக்கு கொண்டு போகிற ஆகாரத்தையும் புசித்துக்கிட்டு இவனுக்கு என்ன செய்கிறாங்க? இவனை அப்படியே பாம்பு வருஷத்தை உறிந்தெடுத்து பாருங்க என்ன செய்கிறாங்க, ஒரு குடிக்குள்ள தூக்கி போடுறாங்க. அதனால் இவன் பயப்படலை. ஏன் இப்படி சகோதரர் சொல்றீங்கன்னு நினைக்கல, போட்டாங்க. அங்கேயும் அவன் விற்கப்படலை, ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் ஜெபம் இல்லாதவனாய் இருந்திருந்தால், ஆண்டவரோடு ஜெபிக்காதவனாய் இருந்திருந்தால் ஒருவேளை அவன் குழிக்குள் அகப்பட்டிருப்பான். ஆனால் ஆண்டவரோடு எப்போதும் பேசும்படிக்கு ஜெபிக்கும்படிக்கு தன்னை அவன் ஒப்பு கொடுத்த நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு குடியில் விழுந்த போதிலும் ஏற்ற நேரம் வந்தபோது ஆறுதலுக்காய் அனுப்பி அதே தூக்கி போட்ட மனுஷன் நிமித்தமாக அந்த மனுஷன் தூக்கி எடுத்து அடுத்த ஒரு பக்கத்துள்ள போது பாரு, இவனை அடிமையாக விலைக்கு விட்டு விடுவோம், விலைக்கு விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தாங்க. அங்கேயே அவன் சோர்த்து போகலை. ஆமீன். இப்போ என்ன நினைக்கிறாங்க? நமக்கு இவனை விற்றா காசுக்கு காசாச்சு, நம்ம என்ன தீர்ந்தது, தொல்லையும் தீர்ந்து அவனுடைய ரத்தப்படி நம்மளையும் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு சகோதரர் நல்ல ஒரு ஆலோசனையாக சொல்கிறான். அந்த ஆலோசனை அவங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒரு நல்ல ஆலோசனை சகோதரர் கொடுக்குறாரு. கப்பா இருக்கப்பா, இந்த வியாபாரி வர்றாங்க, இந்த வியாபாரிகிட்ட இந்த குடிக்குள்ள கிடக்கிற நம்ம சகோதரனை இந்த குடியிலிருந்து தூக்கி அவன் எடுத்து இவனை என்ன செய்யணும், அவன்கிட்ட விற்றுக்கிட்டா பணமும் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நமக்கு இவனுடைய இரத்தப்படி நம்ம மேல் சுமரவும் செய்யாது என்று சொல்லி நல்ல ஒரு ஆலோசனையை தன் சகோதரர்களுக்கு கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட அந்த மற்ற சகோதரர்கள் அவனை குடிக்குள் தூக்கி யாரு போட்டாங்களோ அவங்களே தூக்கி எடுக்க வைத்து கற்று அவன் அடிமையாக விற்கப்படுகிறான். அவன் விற்கப்பட்ட போது இந்த இதற்கெல்லாம் நல்ல ஆலோசனை தான். ஆமீன். அதான் சொல்றாரு. அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை தரிசனத்தை நிறைவேறும்படிக்கு கர்த்தர் செய்தார். அவன் நேரம் அங்கிட்டு மாறி போகுது. அடுத்து இப்போ இவங்க போகிறாங்க, உறிஞ்ச வஸ்திரத்தை கொண்டு போய் தன் தகப்பனிடத்தில் காட்டுறாங்க. உங்கள் மகனை
அது ஒரு துச்ச மிருகம் எதாயிற்று, பீறி போட்டது. அவனுடைய வஸ்திரம் மட்டும் மீதம் இருந்ததுன்னு சொல்லி ஒரு ஆட்டை பிடித்து அடித்து அதில் ரத்தத்தை தோய்த்து கொண்டு காட்டினார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் இங்கே யோசேப்பு அவன் ஆண்டவரால் தரிசனம் பெற்றவன், ஆண்டவரால் தீர்க்கதரிசனம் பெற்றவன், அவர் ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், அவன் ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு தெய்வ பிள்ளையை, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளையை, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சகோதரியை, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சகோதரனை, எத்தனை தீங்கு வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை நஷ்டம் வந்தாலும் அது அவனை துக்கப்படுத்துவது இல்லை, அவனை பாரப்படுத்துவது இல்லை, அவனை வேதனைப்படுத்துவது இல்லை, அவனை எந்த நிந்தனைக்கு உட்படுத்துவது இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துங்களேன் தெய்வ பிள்ளைகளே. ஆனால் ஆண்டோடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். அப்படி இருந்து வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, போகிறான், இப்போ மகிமையாக எழுப்பி போகிறான், போய்கிட்டு அங்கேயும் போகிறான் பாருங்க. அங்கே சும்மாவாக இருந்தால் பலவிதமான நெருக்கம், பலவிதமான போராட்டம். ஆனால் அவன் என்ன செய்யலை, ஆமேன் ஆமேன், அவன் ஆண்டவருடைய ஆலோசனை பெறுகிறவனாக ஜபிக்கிறதில்லை, தேவனை துதிக்கிறதில்லை, உண்மையும் உத்தமாய் இருந்தபடினாலே கொடுத்த பணிகளிலே வேதம் படிக்கிறதில்லை, அவன் கணவனுடைய காரியத்தில், பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு தெய்வ பிள்ளை உண்மையை உத்தமாய் இருக்கும்போது நல்ல ஆலோசனை இடத்துல உண்டாகும். நல்ல ஆலோசனை அவன் கொடுக்கிற ஆலோசனை நிமித்தமாக, அவன் கொடுக்கிற நம்பிக்கை மகிமையான காரியத்தை நிமித்தமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். ஆகவே நீதிமொழிகள் ஆமீன் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆமீன். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகமுண்டாகும். அநேக தீர்க்க தரிசனங்கள், அநேக தீர்க்க தரிசிகள் ஒரு சபையில் இருந்தால் அந்த சபை மனோராஜ திறவுகளின் சபையாக, மனவாளனுக்கு ஏற்று வர மனவாட்டின் சபையாக மாற்றப்படும் என்பதற்கு இந்த வேத வசனங்களும் வார்த்தைகளும் வெளிப்பாடுகளும் தீர்க்க தரிசனங்களும் உறுதிப்படுத்த மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்படி நல்லா கவனிக்கணும். கர்த்தராகி ஆண்டவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் மகத்துவம் நிறைந்தவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஒரு மனுஷன் அழிக்க வேண்டும் என்று, எத்தனை பேர் ஒரு மனுஷனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவு பண்ணாலும், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை ஆமேன் கர்த்தருக்கு சித்தமில்லாமல் ஒன்றும் செய்யாதென்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையை, நல்ல வேத வசனங்களுக்கு, நல்ல வார்த்தைகளுக்கு, நல்ல தரிசனங்களுக்கு, நல்ல தீர்க்க தரிசிகளுக்கு உன் காரியத்தை நீ ஒப்பு கொடுத்து மகிமையை நிறைய பண்ணி கர்த்தரை கிருபைக்குள் காத்திருந்து வசனத்தை தியானித்து வசனத்தை போதித்து போதிக்கிற வசனத்தைப்படி நடந்து போதிக்கிற வார்த்தைப்படி நடந்து கர்த்தருடைய பாதத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தருடைய மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய கிருபை உன் பின்னாலே வரும் என்பது சொல்வதற்கு காரணம் இதுவே. கிருபை சூழ்ந்து கொண்டது யோசேப்பை. ஆமீன். தரிசனம் பின்தொடர்ந்தது யோசேப்பை. ஆகவே அடிமையாய் வைக்கப்பட்ட அவன் அங்கேயும் பல போராட்டங்கள் சோதனைகள் மனுஷ நிமித்தம் கொடுக்கப்பட்டாலும் உண்மை உத்தமாய் இருக்கிறபடினாலே
நல்ல ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறதாலே, கர்த்தருடைய வசனத்தை வார்த்தை கை கொண்டு இருக்கிறதாலே அங்கே அவன் மேன்மைப்படுத்தப்பட்டான். அவன் மேன்மைப்படுத்தப்பட்ட நிமித்தமாக நன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக, கர்த்தருடைய வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் கிருபைக்கு நிர்ணயிக்க அவனை ஒப்பு கொடுத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், ஊழியக்காரிகளாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். நீங்கள் வியாதிப்பட்டு நொந்து நொறுங்கி குப்பையில் கிடக்கிற ஒரு ஒன்றுக்கு உதவாது ஒரு முத்தை போல மின்னிக்கொண்டிருக்கலாம். என்னை கேட்கிற என் தெய்வ பிள்ளையை கர்த்தருடைய சித்தம் என்று அறிந்து, கர்த்தருடைய இஷ்டம் என்று அறிந்து, உன்னுடைய இஷ்டத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய ஆலோசனையின்படி நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் எந்த தீங்கு உன்னை அணுகாது, எந்த வியாதி உன்னை அணுகாது, சுகர் உன்னை அணுகாது, கட்டி உன்னை அணுகாது, எந்த கேன்சர் உன்னை மேற்கொள்வதில்லை, எந்த வித வியாதி உன்னை மேற்கொள்வதில்லை, எந்த கட்டி, எந்த கிட்டி பிரச்சனை, எந்த சுகர், எந்த வியாதி இருந்தாலும் அது உன்னை மேற்கொள்ள விடாது என்று, முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன கற்று உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்ணீரோடு விதைக்க கம்பீரத்தோடு அறுப்பான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுவது. என்னை கேட்க தெய்வ பிள்ளையே, இயேசு வாழ்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி, நன்றி. எல்லாரும் கண்ண மூடுவோம். யோசிப்போடு இருந்து படுகொடியை ஜெயிக்க எழுப்பிவிடப்பட்ட கற்று எந்த பாவ சேற்றுக்குள்ளே நீ விழுந்து போய் கிடந்தாலும் இன்றைக்கு கற்று உன்னை தூக்கி எடுத்து பரவ ராஜ்யத்தை திருவுவரை உடைய மகத்துவம் இந்த கற்று உன்னை மேன்மையாய் வைக்கும்படிக்கு கற்று போகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய கிருபையில நீ நிலைநிறுத்தும் அப்பா. எங்கள் பிள்ளைகள் வைக்கப்பட்டு போக அதை படிக்க, உங்கள் பிள்ளைகள் துக்கப்பட்டு போனாங்க படிக்க, உம்முடைய கிருபையினால் தாங்கி நிற்க கற்று கிரிய செய். நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அற்புதம் நடக்கும் படிக்காது நீர் இறக்கச்சி வேணுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய மகத்துவம் ஆணி வாய்ந்த கரும் எங்கள் பிள்ளையை தொலைப்பட்டு கிருபைக்குள் நிலைநிறுத்தும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து வரணும். இயேசுவின் ரத்தம் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் முத்திரப்படுகிறேன். இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இல்லத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமம் பலப்படுத்தும். இறக்கச்சி நன்மையாக நிரப்பும். நல்ல பிதாவே, ஆமென்.